இந்த ஹாலிடே சீசனுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் லஞ்ச் காம்போ தான் பார்க்க போறோம். சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் சால்னா. வெறும் 1/2 கிலோ சிக்கன் வச்சு இந்த சால்னாவும் பிரியாணியும் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சிடலாம். அதுவும் லெஸ் தென் ½ ஹவர்ல செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இந்த வேலையை ஈஸி ஆக்குனது தில்லைஸ் ஈஸி விருதுநகர் சால்னா மிக்ஸ், தில்லைஸ் பிரியாணி மிக்ஸ், அதோட மசாலா பால் மிக்ஸ். கடாயில ஒரு கரண்டி எண்ணெய், ஒரு தக்காளி, 1/4 கிலோ சிக்கனை வதக்கிக்கோங்க. இப்போ இதுல தில்லைஸ் பிரியாணி மிக்ஸ் 50 கிராம்ல பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம 2 பேர் தான் சாப்பிட்ற மாதிரி செய்ய போறோம். இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு 1 கப்புக்கு 2 கப் தண்ணி, இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து மூடி போட்டுருங்க. ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி வடிகட்டி வச்சிருக்கிற அரிசி உள்ள சேர்த்துக்கோங்க. மேல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், புதினா கொத்தமல்லி சேர்த்து தம்ல போட்டுருங்க. அந்த கேப்ல பிரஷர் குக்கர்ல ஒரு கரண்டி எண்ணெய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலையை வதக்கிட்டு மீதி இருக்கிற 1/4 கிலோ சிக்கனை சேர்த்துக்கோங்க. இப்போ அதுல தில்லைஸ் விருதுநகர் சால்னா மிக்ஸ் பாதி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு முறை வதக்கிட்டு 2.5 கப் தண்ணி ஊத்தி மூடி போட்டு 4 விசில் வேக விடுங்க. அது வேகிற டைம்ல 2 டீஸ்பூன் தில்லைஸ் மசாலா பால் மிக்ஸ்ல பாலை ஊத்தி ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலி குக்கர் ஓபன் பண்ணி 1/2 கப் தேங்காய் பால், 1/2 கப் தண்ணி ஊத்தி ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடுங்க. சோ இந்த சால்னா ரெடி பண்ற 20 நிமிஷத்துல தம்ல போட்ட பிரியாணியும் எக்ஸாக்டா 20 நிமிஷத்துல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சோ வெறும் 35 நிமிஷத்துல பிரியாணி, சால்னா, அதோட மசாலா பால் டக்கரா ரெடி பண்ணிட்டோம். எதுவுமே சேர்க்காம எப்படி இந்த பிரியாணி இவ்ளோ டேஸ்டியா வந்ததுன்னு நான் இன்னும் யோசிச்சுட்டே இருக்கேங்க. சோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க கிட்ட இன்னும் எக்கச்சக்கமான மசாலாஸ் இருக்கு. பர்ச்சேஸ் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். எப்படி